ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா கூட சொல்லுவோமே, இன்னொரு அல்லேலூயா கூட சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரைக்கு நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் நடத்துவதற்கு முற்றுமுடிய நடத்துவதற்கு ஒரு உண்மை உள்ளவர். இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து போகும்படியாய் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கொரிந்து சபையாருக்கு எழுதின 2வது நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. தலைகளை தாழ்த்துவோமா? மகா உன்னதராகிய தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த காலை வேளையிலே நம்முடைய சன்னிதானத்தில் நிற்க தேவரீர் கிருபை பாராட்டி இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாகவே இம்மட்டுமாய் நம்முடைய பிரசன்னத்தினால இந்த இடத்தை நிரப்பி தம்முடைய பிள்ளைகளை கழிவுற பண்ணி அவர்களுக்கு தாவே சந்தோஷத்தினால் நிரப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசுவீராக. தாவே, எங்கள் வசனம் ஆண்டவரே பெரும் சுவிசேஷமாய் அல்லையா, அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் உங்களிடத்தில் புறப்பட்டதே என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு உம்முடைய வசனம் வல்லமையோடு கடந்து வரட்டும். நீ செய்ய நினைத்திருக்கிற காரியம் இந்த நாளிலே நடைபெறத்தக்கதாய் ஒப்பு கொடுக்கிறோம். அடியேனை முற்றிலும் மறைத்து கொள்ளும். நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை திறப்பீராக. ஆன்லைனில் இந்த வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்ட நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமா இந்த வசனத்தை வாசிக்கலாம். கொரிந்தியரே, என் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கொரிந்து சபையாருக்கு எழுதின இந்த நிருபத்தில் கொரிந்தியரை பார்த்து, சபையாரை பார்த்து சொல்கிறார், உங்களோட பேச எங்களுடைய வாய் என்ன செய்திருக்கிறது? திறந்திருக்கிறது. மாத்திரமல்ல, எங்களுடைய இருதயமும் எப்படி இருக்கிறது? பூரிப்பாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் ஊழியருடைய இருதயம் பூரிப்படையத்தக்கதாக சபையாருக்குள்ளே காணப்பட வேண்டிய சில அத்தியாவசியமான குணங்களை குறித்து தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தன்னுடைய 2வது மிஷனரி யாத்திரையிலே தான் கொரிந்தியர் பட்டணத்திற்கு கடந்து போய் அங்கே சபையை ஸ்தாபிக்கிறவராய் காணப்பட்டார். இது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் கொண்டு 11 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்திற்கு வந்து என்று எழுதப்பட்டிருக்கு. அதற்கு பின்பு அங்கே சபை ஸ்தாபிக்கப்பட்டதை நாம் பார்க்கலாம். அங்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிற 2 பேரை கூடார தொழில் செய்கிறவர்களை கண்டார். அதற்கு பின்பு ஊழியம் அங்கே துவக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆக்கில்லா என்று சொல்லப்பட்டதான தேவ மனுஷன் அந்த ஊழியத்தை கொரிந்து பட்டணத்திலே பவுல் தொடங்கின அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துகிறவராய் காணப்பட்டார்.
இவ்விதமாய்த்தான் கொரிந்து சபையானது ஸ்தாபிக்கப்பட்டதை குறித்து வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. ஆனால் இந்த சபையினுடைய பிரதான காரியம் சில உண்டு. அது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்யுங்கள், பாருங்கள். கொரிந்து சபையாரிடத்திலே காணப்பட்ட ஒரு மேன்மையான குணாதிசயம், அவர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார். தேவன் அவர்களை அழைத்தார் என்று சொல்லி இங்கே அருமையான கொரிந்து சபையாரை குறித்து பவுல் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தேவன் யாரையும் அழைக்காதபடிக்கு அவருடைய சன்னிதானத்திற்கு வந்து சேர இயலாது. எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறவராய் காணப்படுகிறார். நாமும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற நிச்சயத்தை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். தேவனுடைய அழைப்பு நமக்கு வந்தபடியினால் தான் இன்றைக்கு விசுவாசிகளாய் இந்த கூடாரத்திலே நாம் அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அழைப்பு என்பது மகா மேன்மையான ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் ரோம சபையாருக்கு எழுதும் போது அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதும் நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற வேளையில அங்கே வசனம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று 29வது வசனத்தில் சொல்லுகிறார். 11:29 தேவனுடைய கிருபை வரங்களும் அவருடைய அழைப்பும் எப்படிப்பட்டது, மாறாதது. தேவன் காலா காலங்களிலே தம்முடையவர்களை அவர் அழைக்கிறவராய் காணப்படுகிறார். 51ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிற 2வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். 51:2 உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை என்ன செய்து அழைத்து. இப்ப கர்த்தர் எல்லாரையும் அழைக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையில யோசுவாவின் புஸ்தகத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து, கர்த்தர் தான் அவனை என்ன செய்தாராம், அழைத்து வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு போதும். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்க ஒரு காரணம் அங்கே கர்த்தருடைய வசனத்தில் தெளிவாய் நான் வாசிக்க கேட்டோம். அவன் இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருந்ததாம், உண்மை உள்ளதாய் காணப்பட்டது. ஆகையால் கர்த்தர் அவனை என்ன செய்தாராம், அழைத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிற வேளையிலே அறிந்து கொள்ள முடிகிறது. அங்கே ஆபிரகாம் அங்கே மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருக்கும்போது அவன் வேறு தேவர்களை சேவித்து கொண்டு வந்தவன். அந்நிய தேவர்களை சேவித்து வந்தவனைத்தான் கர்த்தர் என்ன செய்தார், அழைத்தார். அழைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நமக்கு வந்திருக்கிற ஒரு அழைப்பு மகா மேன்மையானது. இந்த காலை வேளையில அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்பின் மேன்மை என்ன? நான் வசனத்தில் வாசிக்கிற வேளையில இவ்விதமாய் வாசிக்கலாம்.
ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 28வது வசனத்துல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். போதுமா? கர்த்தர் உண்மையுள்ள மனுஷரை மட்டும் தெரிந்து கொள்ளவில்லை, அழைக்கவில்லை. அவருடைய தீர்மானத்தின்படி என்ன செய்யப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள். தேவனுக்கு ஒரு தீர்மானம் அல்லது முன் குறிப்பு ஒன்று உண்டாயிருந்தது. அதன்படிதான் அவர் அழைக்கிறவராய் காணப்படுகிறார். அடுத்த வசனத்தில் வாசிப்போமானால் 29வது வசனத்தில், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அவர் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ. பாத்தீங்களா? கர்த்தர் முன்குறித்தவர்களைத்தான் அவர் அழைக்கிறவராய் காணப்படுகிறார். எப்பொழுது முன்குறிக்கப்பட்டோம், எப்பொழுது அழைக்கப்பட்டோம், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்தபடியே, தெரிந்து கொண்டபடியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப கர்த்தர் யாரையெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களைத்தான் என்ன செய்கிறார்? அழைக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நாம் முன்குறிக்கப்பட்டது எப்பொழுது? உலக தோற்றத்திற்கு முன்னையே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து ஏற்ற காலங்களிலே ரட்சித்து இந்த கனத்துக்குரிய மேன்மையான பரிசுத்த பாதையில நம்மை நடத்தும்படிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அது மகா மேன்மையான ஒரு காரியம். அப்ப யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை அவர் என்ன செய்கிறாராம்? நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த மகிமை தான் என்ன? தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. ஹல்லேலூயா! இழந்து போன தேவ சாயலை மீண்டுமாய் கொடுக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் மனுஷ அவதாரம் எடுத்து வந்து அவர் சிலுவையில மரித்து தம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தினபடியினார். அவர் பேரிலே விசுவாசம் வைத்து அவருடைய ரத்தத்தினாலே யாரெல்லாம் பாவமர கழுவப்படுகிறார்களோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அப்ப அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது என்றால், 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் நான் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 3வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு நமக்கு தேவை. யாரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? அருமையானே, அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சபையாருக்கு சொல்லும் போது அவர் சொல்லுவார் இவ்விதமாக, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று என்ன செய்வேன்? அறிவேன். அவரை குறித்த ஒரு அறிவு நமக்கு அதிகமாய் தேவை. அதே 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன செய்யுங்க? உறுதியாக்கி கொள்ளும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய அழைப்பை விட்டு விட்டு போய்விட்டார்கள். எதற்காக அழைக்கப்பட்டோம் என்று
அறிந்திருந்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் அவர்கள் அந்த அழைப்பை மறந்து போனார்கள். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு என்ன செய்தான்? கர்த்தரை விட்டே போய்விட்டான் என்றுதான் பவுல் அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சிலர் விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்தார்கள்? சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். ஆகையால் நம்முடைய அழைப்பை நாம் உறுதியாக்கும்படிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டியது அவசியம். என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அங்கே 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் முதலாவது என்ன செய்யப்பட்டீர்கள்? நீங்க கழுவப்பட்டீர்கள். இரண்டாவது பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். மூன்றாவது என்ன ஆக்கப்பட்டீர்கள்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீதிமான்களா இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தவர்கள் இல்லையா சொல்லுவோமா? கர்த்தருடைய இரத்தத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் அவர் என்னை யாராய் மாற்றி இருக்கிறார்? நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அதைத்தான் அருமையான பவுல் சொல்லும்போது ரோமர் சபையாருக்கு அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால். நம்முடைய ஆண்டவர் யார்? பாவியை நீதிமானாய் மாற்றுகிறவர். நல்ல கவனிக்க வேண்டும். நான் சொல்லுகிற வசனங்கள் ஒருவேளை அங்கே இங்கேயும் நான் சிறிய எழுத்து வசனம் வார்த்தையாய் எடுத்து சொன்னாலும் அதை கோர்த்து பார்த்தால் சரியாய் காணப்படும். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் என்ன செய்தால்? விசுவாசம் வைத்தால். அப்ப விசுவாசம் ஒரு மனுஷனை, தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு மனுஷனை என்ன செய்கிறது? நீதிமானாய் மாற்றுகிறது. இன்றைக்கு அந்த அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்டது என்று நாம் சற்று சிந்திக்க போகிறோம். 7 விதங்களிலே தேவன் 7 காரியத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இப்படி பரட்டுறீங்க. கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபை. கொரிந்து சபையார் எதற்கு அழைக்கப்பட்டார்களாம்? பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு. நல்ல கவனிக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தம் பூர்ணமாவது கிறிஸ்துவின் வருகையிலே தான் நம்முடைய பரிசுத்தம் பூர்ணம் அடையும். அதுவரைக்கும் நாம் இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தவான்களா என்ன செய்ய வேண்டும்? மாறிக்கொண்டே வர வேண்டும். ఆయన தன் வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் வாசிக்கிற 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன். பாத்தீங்களா? அப்ப பரிசுத்தம் உள்ளவன் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தத்திலே பூர்ணர் அடைய வேண்டியது அவசியம். நாம் பரிசுத்தத்தில் பூர்ணம் அடைந்தால் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். கர்த்தர் எடுத்துக்கொள்வார். இன்னும் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டியது, பரிசுத்தத்தில் பூர்ணம் அடைய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆயினத்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் பூர்ணர் ஆகும்படிக்கு கடந்து போவோமாக. நல்ல கவனிக்கணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பூர்ணராகும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? கடந்து போக வேண்டும். அப்ப எல்லாவற்றிலும் பூர்ணராக வேண்டுமே. முதலாவது அவர்களுக்கு கிடைத்த அழைப்பு பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு. நீங்களும் நானும்
பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு என்ன செய்யப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். நீ இரண்டாவது அந்த அழைப்பினுடைய மேன்மை என்ன? 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். எதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் என்ன செய்வதற்கு? ஐக்கியப்படுவதற்கு. நாம் அவரோடு கூட ஐக்கியமாய் காணப்படுவதற்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு இணைந்திருக்கும்படிக்கு. இயேசு சொல்லும்போது சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்கிறார்? அறுத்து போடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவருக்குள் ஐக்கியம் நமக்கு தேவை. அதனால்தான் அருமையான பக்தன் யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் போது 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இப்படி அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கலாம். 3வது வசனத்தை வாசி. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் என்ன செய்கிறது? நல்ல கவனியுங்கள். அங்கே கர்த்தருடைய வசனத்தில் வாசித்தோம், கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் என்று சொல்லி. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப ஐக்கியமாயிருந்தால் என்னையா ஆசீர்வாதம். அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் வாசிப்போமானா, சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுறவர்களாயிருப்ப. அடுத்த வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யணும்? அப்ப நாம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் உடையவர்கள் என்று சொன்னால் நாம் எங்கே எதிலே நடக்க வேண்டும்? வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்கள்? பாருங்க. அப்ப அவரோடு கூட ஐக்கியம் நமக்கு. எந்த மனுஷன் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறானோ அவன் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறானோ அவைகளை பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியம். 3வது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். 7:15. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? யாரோடு சமாதானம்? தேவனோடு சமாதானம், மனுஷரோடும் சமாதானமாய் காணப்பட வேண்டும். வேத வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இது நிமித்தம் நாம் தேவனோடு கூட என்ன செய்திருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனோ பாருங்கள், சமாதானம் பரிசுத்தத்தையும் வளர்க்கிறதாய் காணப்படும். இந்த காலையிலே நம்முடைய ஜீவிதத்தில் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், சமாதானமாக இருக்கும்படிக்கு
கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சமாதானம் கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுவர்களாய் காணப்படுகிறோம். தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்படுகிறது? ஊற்றப்படுகிறது. அவர்தான் சமாதான காரணராயிருக்கிறார். சமாதானத்தை நமக்கு அருளி செய்கிறவரும் அவர்தான். அப்ப சமாதானமாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த காரியம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே என்ன செய்திருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அழைக்கவில்லை. எதற்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கு. நாம் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று வசனத்தில் வாசித்தோம். பரிசுத்தத்திற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மில் யாதொரு அசுத்தமும் வந்து சேர்ந்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்த தேவனையே என்ன செய்கிறார்? எதை அசட்டை பண்ணுகிறவன்? பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிறவன். பரிசுத்தமா ஜீவிக்கணுமா? நம்முடைய பேச்சில, நம்முடைய செய்கையில, நம்முடைய கிரியையில நாம் பரிசுத்தத்தை அசட்டை செய்வோமானால் அங்க வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், மனுஷரை அல்ல தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்த தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படும். அதனால பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நாம் பரிசுத்தவான்களாய் இன்னும் வளர்ச்சி அடைய கர்த்தர் நமக்கு தயை புரிவாராக. அடுத்த காரியம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை என்ன செய்திருக்கிறார்? கிறிஸ்துவின் மகிமையை அடையும்படிக்கு. நல்ல கவனிக்க வேண்டும். எதை அடையும்படிக்கு? கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும்படிக்கு. அந்த மகிமை எப்படிப்பட்டது? சாதாரண மகிமை அல்ல. அந்த மகிமை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போமா? 17வது வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தத்தை உன்னதமான மகிமையிலிருந்து அவர்களுக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் அவர் என்ன செய்தார்? பெற்றபோது நாங்களும் அந்த பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையிலே என்று சொல்லுகிறார். அவரோட கூட நாங்கள் அந்த பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் 2 காரியம் நடந்தது. அதை மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பதாக என்ன செய்தார்? முதலாவது மறுரூபமாக்கப்பட்டார். அப்பதான் பேதுரு, யோவானு, யாக்கோபும் அவர் எவ்வளவு மகிமையானவர் என்று கண்டார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய முகம் சூரியனை போல் என்ன செய்தது? பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல என்ன செய்தது? மின்ன ஆரம்பித்தது. எவ்வளவு பெரிய மகிமை! அருமையான பக்தனாகிய யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் போது அவர் பத்மோ தீவிலே மகிமையடைந்த காண்கிறவராய் காணப்படுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் என்ன செய்தேன்? கண்டேன். அவருடைய முகம் எப்படி இருந்ததாம்? வாசிங்க. தமது வலது கரத்திலே 7
நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய சிரசும் 14வது வசனம், அவர் சிரசு மயிரும் வெண்பஞ்சை போல வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சாயலையே வர்ணிக்கிறவனாய் காணப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு முதல் கண்ட காட்சியை பார்க்கிறோம். இரண்டாவது கண்ட காட்சி எப்படிப்பட்டது? மகா பயங்கரமான ஒரு மகிமையை கண்டார். உயர்ந்த மலையிலே போய் அந்த யோவான் கண்ட காட்சி என்ன? அவர் முகம் சூரியனை போல் என்ன செய்தது? பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிருக்க அவன் கண்டான். ஆனால் பத்மோ தீவிலே அவன் கண்ட காட்சி முற்றிலுமாய் எப்படிப்பட்டது? வித்தியாசமான ஒரு அனுபவத்தை உடையதாயிருந்தது. முழு சரீரத்தினுடைய தோற்றத்தையும் விவரிக்கிறவராய் காணப்படுகிறார். உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய சாயல் மகிமையினால நிறைந்ததாய் காணப்பட்டது. அந்த மகிமையை கண்டவன் தான் சாட்சி சொல்லுகிறான், நான் அந்த மகிமையை கண்டோம் என்று சொல்லி. அதை குறித்து சொல்லும் போது 1 யோவான் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் என்ன செய்து கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. 1வது வசனத்தையும் வாசிங்கம்மா. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு என்ன செய்கிறோம்? அங்கே வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எங்கள் கண்களால் கண்டோம். 2வது நாங்கள் நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளால் என்ன செய்தோம்? தொட்டோம். எவ்வளவு மேன்மை! அவருடைய காட்சியை கண்ட இந்த யோவான் இங்கே அதை குறித்து சொல்லுகிறார். அந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் கேட்டு கண்டு தொட்டு அனுபவிக்கிறவர்களா இருந்த ஐயா, காலையிலே இப்படிப்பட்ட மகத்துவத்தின் அடையும்படிக்குத்தான் தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். சாதாரண மகிமை அல்லையா. பவுடர் பூசி பியூட்டி பார்லரில் போய் எதையோ பூசி எல்லாம் ஃபவுண்டேஷன் அடிச்சு அதுக்கு மேலே சாயத்தை பூசி கல்யாணத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாதான் தெரியுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வேஷம் எல்லாம் என்ன செய்ய போகுது. அது ஃபேன் இல்லைன்னா அவ்வளோதான், வேஷம் களைஞ்சு போயிடும் கொஞ்ச நேரத்திலேயே. அதனால்தான் ஃபேனை கொண்டு வந்து இப்படி நிறுத்து அப்படி திருப்பு. ஆனால் அந்த மகிமையை இந்த மகிமையின் மண்ணான மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லையா. தேவனுடைய மகிமையே வேறாய் காணப்படுகிறது. அந்த மகிமை அடையும்படிக்குத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து போவோம். வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? அழைக்கப்பட்டிருக்கிறாய். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. இந்த ஜீவன் எல்லாம் நித்தியமானது அல்ல. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, சங்கீதக்காரன் சொல்லுகிறார்,
70 வருஷம், எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையெல்லாம் வருத்தமும் சஞ்சலவுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் என்ன செய்கிறோம்? பறந்து போகிறோம். அப்ப நம்ம உலகத்துல இருக்கிற நாட்கள் எல்லாம் சஞ்சலம் நிறைந்தவனாய்த்தான் காணப்படுகிறோம். யோபுதான் சொல்லுகிறார், ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் காணப்படுகிறான் என்று சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்னதான் இருக்கு? சஞ்சலம் இருக்கு. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம்? சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி எத்தனை பேர் சந்தோஷமா இந்த காலையில வந்திருக்கீங்க? நம்முடைய இருதயம் கர்த்தருடைய சந்தோஷத்தினால நிறைந்திருக்க வேண்டும். பக்தனாகிய தாவீது சொல்லும்போது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன், என் நாவு விரைவா எழுதுகளுடைய எழுத்தாணி. கர்த்தருடைய நல் விசேஷத்தினாலே நம்முடைய இருதயம் பொங்கி இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் இதோடு கூட முடிந்து விடும். ஆனால் நித்திய ஜீவனோ என்றென்றைக்கும் நித்தியமாய் காணப்படுகிற அந்த ஜீவன். ஐநத்தன் வசனத்தில் வாசிக்கிறோம், யோவான் 17:3, ஒன்றான மெய்த்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. இயேசுவை அறிவதுதான் என்னவாயிருக்கிறது? நித்திய ஜீவனாயிருக்கிறது. கிறிஸ்துவை நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம், அது மிக முக்கியம். நான் அதற்கு பின்னே வருகிறேன். இப்ப நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு சொல்லும் போது, ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு சொன்னார், கற்பனைகளை கைக்கொள். அப்ப கர்த்தருடைய கற்பனைகளை, வசனத்தை கை கொண்டால் அவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அந்த வசனத்துல ஏராள காரியங்கள் இருக்கு. நான் அதற்குள்ள இப்பொழுது போகவில்லை. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் என்ன செய்வேன்? எழுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப நித்திய ஜீவனுக்காய் நாம் அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைப்பில கடைசியா 7வது காரியம், நான் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதற்கொண்டு 3 வசனங்களை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று பாருங்கள். எப்ப நாம் அவருக்கு ஒப்பாய் மாறுவோம்? நாம் அவரை தரிசிக்கும் போது. நல்ல கவனிக்கணும். நாம் அவரை தரிசிக்கிற ஒரு நாள் உண்டு. சங்கீதக்காரனாகிய தாவீது 17ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், நானோ நீதியில் அவருடைய முகத்தை என்ன செய்வேன்? தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது. பாத்தீங்களா? கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய எக்காலம் துணிக்கும் போது மரித்தோராகிய பரிசுத்தவான்கள் வேறு சரீரத்தோடு எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்யப்படுவோம்? மறுரூபம் ஆக்கப்படுவோம். 2 கூட்டத்தாரும் அங்கே ஆகாயத்தில் மேகங்கள் வழியாக எடுத்துக் கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட காணப்படுவோம். அப்ப காணப்படும் போது நம்முடைய வேதம் சொல்லுகிறது, அவரை தரிசிப்போம் என்று சொல்லி. அவரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். எப்படி தரிசிப்போமா?
அவர் இருக்கிற எப்படி இயேசு கிறிஸ்து மகிமையோடு கூட காணப்படுகிறாரோ அப்படியே நானும் அவரை தரிசிப்பதினால் நான் எப்படி இருப்பேன்? அவருக்கு ஒப்பாயிருப்பேன். அடுத்த வசனத்தில் சொல்கிறார், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் என்ன செய்கிறான்? சுத்திகரித்துக் கொள்கிறான். நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? நான் இயேசுவை போல மாறுவேன் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே உண்டா? இந்த சரீரம் மண் சரீரம், இந்த மண்ணான கூடாரம் அழிந்து போகத்தக்கது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் உண்டு? எனக்கு ஒரு வீடு பரலோகத்தில் உண்டையா, கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்குத்தான் இயேசு எனக்கு முன்பதாய் கடந்து போயிருக்கிறார். அந்த நிச்சயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். முதலாவது காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வசனத்தில் வசனம் சொல்கிறது, நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவரை போலவே காணப்படுவோம் என்கிற நம்பிக்கை உடையவன் எவனோ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாள் அவசியமா? அவசியம் இல்லையா? அவசியமான ஒரு காரியம். நல்ல கவனிக்கணும். ஏதோ ஒரு நாள்ல சுத்திகரிக்கப்பட்டோம், நான் பரிசுத்தமானேன் என்று திருப்தி அடைவதில்லை. அதை அப்போஸ்தலனாகிய பவுலடியார் பிலிப்பு சபையாருக்கு சொல்லும் போது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:12, ஆதலால் எனக்கு பிரியமான சகோதரரே, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்கள்? பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். 10th எக்ஸாம் எழுதுறவங்க, 12th எக்ஸாம் எழுதுறவங்க, எல்லா எக்ஸாம் எழுதுறவங்களும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க? படிச்சாதான் நல்ல மார்க் வாங்க முடியும். கடைசி நாள் வரைக்கும் தூங்கிட்டு பரீட்சை அன்னைக்கு எடுத்து பரீட்சை புஸ்தகத்தை திருப்பினா அவ்வளவுதான், ஒன்றும் தெரியாது. பரீட்சை ஹாலில் போய் என்ன செய்ய வேண்டியதுதான்? பேந்த முழிச்சிட்டு தூங்கிட்டு வர வேண்டியதுதான். அதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே நாம் பரிசுத்தத்தில் என்ன செய்யணும்? வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சாயலால் என்ன செய்யும்? திருப்தியாக்கும். ஆண்டவரே, நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் என்ன செய்வேன்? திருப்தியாவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை இவ்விதமாய் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறோம்? காலையில வீட்டை விட்டு நம்முடைய வீட்டில் இருக்கிற யாராயிலும் கணவனோ பிள்ளைகளோ பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது வேலை ஸ்தலத்திற்கோ கடந்து போனால் சாயங்காலம் நாம் என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எதற்கு? பத்திரமாய் வர வேண்டும். வேலை ஸ்தலத்திலிருந்து வரும்போது அவர் நன்றாய் வர வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம். அதே போலத்தான் நம்முடைய கர்த்தர் ஒரு நாளிலே வானத்தின் வழியாய் இறங்கி வருகிறவராயிருப்பார். அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா? அந்த எதிர்பார்ப்பு யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களை சேர்த்து கொள்ளும்படிக்குத்தான் இயேசு வருவார். 2வது காரியத்துக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ
கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எதற்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறாராம்? உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? கிருபையை தந்திருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பு சங்கீதத்தில் கேட்டோம், தேவன் அதிகமான கிருபையை நமக்கு அளித்திருக்கிறாரே. எதற்கு கிருபை தேவை? கிருபை வேணுமாயா? கர்த்தருடைய கிருபை வேணுமா அப்படின்னா நிச்சயமாய் கிருபை தேவை. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நம்ம நிர்மூலமாகாதிருப்பது. நல்ல கவனிங்க. நேற்று தினத்தில் ஒரு அருமையான பிஷப் ஐயா வாக்கிங் சென்று விட்டு கார்ல வந்தவர். கார்லயே உட்கார்ந்து வீட்டுக்கு போயிருக்கலாம். தலை சுற்றுகிறது என்று சொல்லி காரை விட்டு இறங்கி பாலத்தில் சுவற்றை கையை பிடித்திருக்கிறார். அப்படியே மயக்கத்தில் கீழே விழுந்து மரித்து போனார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஈரோடு சேலத்தை சேர்ந்த பிஷப் அவர். சிஎஸ்ஐ பிஷப்பா இருந்தாலும் அவர் தேவனுடைய மனுஷன் தானே. பத்திரிகையாளர் உடனே அவர் தற்கொலை செய்து விட்டார் எழுதி விட்டார். ஆனால் தவறு அப்படி அல்ல. ஒன்றை நன்றாக இந்த காலை ஒளியில் அறிந்து கொள்வோம். மரணம் எந்த நேரத்திலும் நம்ம என்ன செய்யலாம்? சந்திக்கலாம். நம்ம இடத்துல ஒன்று சொல்லி கொண்டு வராது, இன்ன தேதியிலே இன்ன இடத்துல நாம் மரிப்போம் என்று. எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரலாம். 2 சாமுவேல் 14:14 வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் மரிப்பது நிச்சயம். எல்லாரும் பூமியில பிறந்த எல்லாருக்கும் என்ன உண்டு? மரணம் ஒரு நாளிலே உண்டு. ஆனால் ஒன்று, நம்முடைய நித்தியத்தை நாம் எங்கே கழிப்போம் என்பதுதான் மிக முக்கியம். நாம் நீடுகுழி காலமா இந்த உலகத்தில் வாழ முடியாது. இதற்கு பின்பு ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்காய் நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்ப நம்ம நிர்மூலமாகாதிருப்பதே ஒரு கிருபையாயிருக்கிறதே. நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையை கர்த்தரிடத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அதிகமான ஸ்தோத்திர பலி செலுத்தினால் தேவன் கிருபையை தாராளம் நமக்கு என்ன செய்வார்? அருளி செய்வார். தாவீதாயினால் தான் கர்த்தரை எப்போது ஸ்தோத்திரிக்கிறவனாயிருந்தார். அந்த கிருபையை அவன் பெற்றுக்கொண்டார். வசனத்தை வாசிப்பீர்களானால் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இவ்விதமாய் நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 15வது வசனத்தை வாசிப்போம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை உன்னை விலக்கினது போல அவனை விட்டு என்ன செய்ய மாட்டேன். பாருங்க, யாரை விட்டு? சாலமோனை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? விலக்க மாட்டேன் என்று சொல்கிறார். பாருங்க, 89ஆம் சங்கீதம் 33வது வசனம். 89:33. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு என்ன செய்யாமல் விலக்காமலும். கிருபை இல்லைன்னா என்ன செய்வான்? செத்துதான் போவான். சவுல் மேல் இருந்த கிருபை விலகி போயிற்று. அவனுடைய மரணம் எப்படி இருந்தது? பயங்கரமா இருந்தது. அவன் மரணம் சாதாரண மரணம் அல்ல. அவன் பட்டயத்தை நட்டு வைத்தான், அதன் மேல் சாய்ந்தான். ஆனாலும் அவன் ஜீவன் அவனை விட்டு என்ன செய்யல? போகவே இல்லை. அமலேக்கியன் வந்தான், அவனை வெட்டி கொலை செய்தான். காலை வேளையிலே நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவ கிருபையில நாம் நிலை நிற்க வேண்டியது அவசியம். அந்த கிருபைக்காய் நாம் கெஞ்ச வேண்டும். நான் வேதாகமத்தில் ஒரு சிலருடைய கிருபையை குறித்து கிருபையை பெற்றுக் கொண்டவர்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை பாத்தீங்களா? கிடைத்தது. எதற்கு அவனுக்கு கிருபை வேணுமா அவனுக்கு என்று சொன்னால், ஆம், 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தனக்கு நோவா கட்டளையிட்டபடியெல்லாம் முதல் வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக என்ன செய்தே? நீதிமானாய் கண்டேன். அவனை நீதிமானாய் கண்டபடியினால் தான் கர்த்தருடைய கிருபை அவனுக்கு அதிகமாய் கிடைத்தது. இன்னைக்கு நாம் நீதிமான்கள் என்று உறுதியாய் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் அவசியம். அன்றைக்கு இருந்த உலகத்தை தேவன் ஜலப்பிரளயத்தினாலே அழிக்க சித்தம் கொண்ட போது நோவாவையும் குடும்பத்தாராய் 8 பேரை அவர் கண்ணோக்கி பார்த்தார். அந்த கிருபையை அவனுக்கு விளங்க பண்ணினார். ஆகையினாலே நோவாவை அழைத்து கர்த்தர் சொன்னார், நான் தேசத்தை அழிக்க போகிறேன். ஆகையினாலே கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழை என்ன செய் உண்டாக்கு. நோவாவை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, 120 வருஷம் அவன் பிரசங்கிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் ஒருவர் கூட என்ன செய்யல? ரட்சிக்கப்படவே இல்லை. அவனுடைய பிரசங்கத்தை கேட்ட எல்லாரும் அசட்டை செய்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஜலப்பிரளயமாவது ஒன்றாவது. அந்நாட்கள் வரைக்கும் பூமியின் மேல் என்ன பெய்யல? மழை பெய்யவே இல்லை. ஆகினால் எல்லாரும் பரிகாசம் பண்ணினார்கள், அசட்டையாயிருந்தார்கள், நிராகரித்தார்கள் ரட்சிப்பை. இலவசமாய் வந்த ரட்சிப்பை நிராகரித்த ஜனம். ஆனால் நோவா முதலான 8 பேருக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்று அவர்கள் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். அழிவுக்கு தப்ப வேண்டுமானால் இனி உலகம் ஜலத்தினால் அல்ல அழிக்கப்படுகிறது, தீக்கிரையாக்கப்பட போகிற உலகம். நமக்கு மேலே எத்தனையோ ராக்கெட் பறந்து கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் கீழே விழுமானால் பூமி வெந்து உருகி போய்விடும். அக்கினிக்கு இரையாக இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அக்கினிக்கு இரையாகாதபடிக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் இயேசுவாய பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அவருக்குள்ளே வருகிறவனுக்கு தான் என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, காப்பாற்றப்படுதல் உண்டு. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. 2வது மரியாளுக்கு கிருபை கிடைத்ததா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசிக்கும் போது கர்த்தருடைய தூதர்கள் இருந்த வீட்டுக்குள்ளே வந்து பிரவேசித்து, கிருபை பெற்றவளே. பாத்தீங்களா? மரியாளுக்கு கிருபை கிடைத்தது. ஏன் அந்த கிருபை அவளுக்கு கிடைத்தது என்றால், இந்த பூமிக்கு இரட்சகரை சுமக்கும் பாக்கியம் அவளை தவிர வேறு யாருக்கு என்ன செய்யல? கிடைக்கவே இல்லையா? ஒரு சிறிய கிராமத்தில் வசித்துக் கொண்டிருந்த மரியாளுடைய கற்பத்தில் தேவன் உற்பத்தி ஆக வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி சித்தமாயிருந்தது. ஏசாயா 7:14 வாசிக்கும் போது அங்கே ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு பிள்ளை பெறுவார்களுக்கு இம்மானுவேல் என்று என்ன செய்வார்கள்? பேரிடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கன்னிமரியாள முன்குறித்து வைத்தவராய் காணப்பட்டார். அவளுக்கு கிருபை கிடைத்தது. அவர் மூலமாய் பிறந்த இரட்சகர் மூலமாய்த்தான் இன்றைக்கு இந்த அறைக்குள்ளே நாம் இருந்து கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அடுத்தது கிருபை பெற்ற ஒரு காரியத்தை சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற வழியிலே வசனம் சொல்லுகிறது. சகரியா 4:6 வாசிப்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய்,
தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். நல்ல கவனிப்போம். செருபாபேலுக்கு முன்பதாய் நிற்கிற பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ என்ன ஆவாய்? சமபூமி ஆவாய். இந்த கால வேளையிலே செருபாபேல்களாய் காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பதாய் பெரிய பர்வதம் போல் நிற்கிற பிரச்சனைகள் எதுவானாலும் அவைகள் எல்லாம் சமபூமியாய் கர்த்தர் மாற்ற வல்லவர். ஏன் தெரியுமா? அந்த செருபாபேல் தான் தலைக்கல்லை என்ன செய்கிறான்? சுமந்து கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். அந்த தலைக்கல் யார்? கர்த்தராகிய இயேசுவே அந்த பிரதான மூளைக்கல்லாய், தலைக்கல்லாய் காணப்படுகிறவர். யார் கிறிஸ்துவாகிய மூளைக்கல்லை சுமக்கிறவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக எந்த பர்வதம் போன்ற பிரச்சனைகளாய் இருந்தாலும் எல்லாம் சமபூமியாய் கர்த்தர் மாற்றுவார். போராட்டமா, கடன் பாரமா, வியாதியாகிய போராட்டமா, எவைகளாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமபூமியாய் இல்லாமற் போக பண்ண கர்த்தராலே ஆகும். தலையில வைத்திருக்கிற அந்த கல்லை பார்த்து எல்லாரும் சொல்வார்கள், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அவன் சுமந்து கொண்டு வருகிற கல் எதற்கு தெரியுமா? அவன் கைகள் தான் எருசலேமின் ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது. அவன் கைகளே அதை என்ன செய்யும்? முடித்து தீர்க்கும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நீங்கள் ஆரம்பித்து வைத்ததை வேறொருவன் முடிப்பதல்ல. உங்களுடைய வாழ்க்கையில பாதியில விட்டு விட்டு போக கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, அவனை கொண்டு கல் போடப்பட்டது கர்த்தருடைய ஆலயத்திற்கு. அவன் கைகளே என்ன செய்யும்? செய்து முடிக்கும். இடையிலே பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், எல்லா அவமானங்களும் வந்தது. ஆனாலும் கர்த்தர் செருபாபேலை கொண்டே கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டு இருப்பாரானால், இந்த காலவெளியில் உங்களுக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், உங்களை கொண்டு துவக்கப்பட்ட வேலையை கர்த்தர் உங்களை கொண்டே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதற்கு முன்பதாக எவ்வளவு பெரிய பர்வதம் வந்தாலும் அது எல்லாம் உங்களுக்கு முன்பதாக என்ன செய்யும்? சமபூமியாகும். காரணம் என்ன? உங்களுடைய தலையின் மேல் இருக்கிற தலைக்கல்லையா. இதோ நான் சீயோனிலே ஒரு கல்லை என்ன செய்திருக்கிறேன்? வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் பதறான். அங்க வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இவ்விதமாக. அந்த கல் எப்படிப்பட்டதாம்? அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 2:4-5 வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம் 4வது வசனத்திலிருந்து வாசி. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க, வசனத்தில் என்ன வாசிக்கிறதான வேளையில கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அது என்ன செய்யப்பட்டது? பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது. முதலாவது அது மனுஷரால் தள்ளப்பட்டது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. மூன்றாவது விலையேற பெற்றது, ஜீவனுள்ள கல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயாவிலே சொல்லுகிறார் அது பரீட்சிக்கப்பட்டது என்று சொல்லி. பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய கிறிஸ்து யார் அவரை உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் எப்போது ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். அடுத்தது கிருபை பெற்ற மற்றொரு மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுலடியார். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர். சகோதரரே, எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும்,
பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தியும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். மன்னிக்கணும் வசனம் மாறிடுச்சு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் என்ன செய்தாரே? கிருபையை தந்திருக்கிறார். அடுத்து இன்னொருவர் கிருபை பெற்றவன். வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 7:10. தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்தில் அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். பாத்தீங்களா? நீ உயர்வடைய வேண்டுமானாலும் தேவ கிருபை வேண்டும். கிருபை இல்லாதபடிக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்த ஆண்டவரே கிருபை தாங்க. உடைய கிருபையினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்க எனக்கு உதவி செய். மக்கதோனியா சபைக்கு கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். வாசிப்போமா? அங்கே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. அன்றியும் சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு என்ன செய்கிறோம்? பாருங்க, அவங்களுடைய கிருபை என்ன? அடுத்த வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்து தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே கொடுப்பதற்கு அவர்களுக்கு என்ன இருந்தது? கிருபை. தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல அது ஒரு தனி கிருபை. எல்லாரும் கொடுத்து விட முடியாது. கர்த்தருக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது கொடுக்கறதுனால என்ன நமக்கு? இப்படிப்பட்டதான கேள்விகள் பாஸ்டருக்கு தானே கொடுக்கிறோம். இப்படி அநேகர் வேறு விதமாய் சிந்திப்பதினாலே கொடுப்பதே இல்லை. கர்த்தருக்கு கொடுப்பதே என்னவா இருக்கிறது? ஒரு கிருபைங்க. தேவன் ஒருவனுக்கு கடனாளி அல்ல. கொடுத்ததை கர்த்தர் என்ன செய்கிறவர்? திரும்ப கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் எந்த அளவினால அளக்கிறோமோ அதே அளவினாலே மறுபடியும் கர்த்தர் என்ன செய்கிறவர்? அளக்கிறவர். அவர் நன்றாய் அளந்து சரிந்து விழும்படிக்கு அவர் என்ன செய்கிறவர்? குலுக்கி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து. பார்த்தீங்களா? கர்த்தர் எப்படி கொடுக்கிறவர்? கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளணுமானால் முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணும். உலகத்தில் சொல்லுவாங்க, முன்கை நீண்டினால்தான் பின்கையும் என்ன செய்யும்? நீளும். கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சிலருக்கு மனம் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு யார் கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களையும் அவருடைய சந்ததிகளையும் அவருடைய சந்தானங்களையும் கர்த்தர் என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ரோம சபையாருக்கு சொல்லும் போது அவர்கள் ஊழியத்தில் தங்கள் தோலை என்ன செய்தவர்கள்? கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொல்லுகிறார். அவ்வளவாய் பவுலுடைய ஊழியத்திற்கு அவர்கள் உதவினவர்களாய் காணப்பட்டவர்கள். இந்த காலையில் இந்த 2 காரியத்தை உங்களுக்கு முன்பதாய் நான் வைக்கிறேன். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது? நாம் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? 2வது, உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. நான் பெற்றுக்கொண்டது கர்த்தருடைய கிருபை. நான் இன்றைக்கு இருப்பது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை இல்லாதபடிக்கு நான் இனி இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இந்த காலையில் கர்த்தரை பார்த்து கேட்போமா? கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாராளம் தாரும். எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவ கிருபையை கர்த்தர் இந்த காலையில் நமக்கு தரட்டும். அவர் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறவர் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய தேவன் கிருபை மிகுந்தவர்.
அநேகருடைய வாழ்க்கையில கிருபையை வெளிப்படுத்தின கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை விளங்க பண்ணட்டும். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபை மாத்திரம் போதும் ஐயா. குழியிலே போடப்பட்டவன் தான், மரித்து போனான் என்று சொல்லி அவனை குறித்து பொய்யாய் தகப்படத்தில் சொல்லப்பட்டவன் தான், விற்கப்பட்டவன் தான், அநியாயமாய் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையிலே தள்ளப்பட்டவன் தான், ஏறக்குறைய 13 ஆண்டு காலங்கள் தன் தரிசனம் நிறைவேறுவதற்காய் ஆவலோடு கூட காத்திருந்தவன். அவனை விட்டு தேவ கிருபை விலகி போகவே இல்லை. ஏற்ற காலத்தில் கர்த்தருடைய கிருபை அவனை உயர்த்தினற்றே. இந்த காலை வேளையில் அதே கிருபை உங்களையும் உயர்த்த போதுமானது. உங்களை மேன்மைப்படுத்த அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எனக்கு தாரும். பிரதிகூலங்கள் எவ்வளவு வரலாம், தடைகள் வரலாம், விரோதிகள் எழும்பலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை ஒரு மனுஷனோடு கூட காணப்படுமானால் தேவன் உங்களை குறித்து தீர்மானித்த தீர்மானமே நிறைவேறுகிறதாய் காணப்படும். அதற்கு உதாரணமாய் ஒன்றை சொல்லுகிறேன். கிறிஸ்துவினுடைய வார்த்தை நிறைவேற காரியமாயிருந்த ஒரு காரியம். தீத்து ராயன் எருசலேமை அழிக்க கடந்து வந்த போது கர்த்தருடைய ஆலயத்தை இடிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லிவிட்டான். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம், இதற்கு முன்னே ஒரு ராஜா சாலமோன் என்று சொல்லப்பட்டவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டவன். அவன்தான் இந்த ஆலயத்தை கட்டினவன். அவன்தான் இந்த ஆலயத்தின் பொன் தகடை பதித்தவன். உடனே எல்லாரும் நினைத்தார்கள், இந்த கற்கள் இடையிலே சாந்து வைக்காதபடிக்கு பொன்னை உருக்கி ஒருவேளை கட்டடம் கட்டி இருப்பான் என்று சொல்லி ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு தகர்த்து பொருளாய் காணப்பட்டார்கள். ரோமராயன் சொன்னான் அதை இடிக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் நிறைவேறிற்று. நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு அது தரைமட்டமாக்கப்படுகிற ஒரு நாள் வரும். மனுஷன் தடை செய்தான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதை நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் யாரையோ கொண்டு கிரியை செய்கிறவராயிருந்தார். இன்னைக்கு உங்களை கொண்டு ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லி இருப்பாரனால் அது நிச்சயம் நிறைவேறியே ஆகும். அது தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது, அது நிச்சயம் நிறைவேறும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை அடைத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் இன்றைக்கு எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். எங்கள் அழைப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபை எப்படிப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நீர் கிருபையை தாராளமாய் அருளி செய்தவர் என்றும் இன்றைக்கு எங்களுக்கும் அதே கிருபையை தருகிறீர் என்றும் நாங்கள் கேட்டோம். ஐயா, உம்முடைய கிருபையை விட்டு விலகாதபடிக்கு உம்முடைய கிருபையை நாங்கள் பற்றி கொள்ளத்தக்கதா எங்களுக்கு உதவி செய். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் கிருபையை போக்கடிக்காதபடிக்கு கிருபையை பற்றி கொண்டு ஜீவிக்க உதவி செய்யும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறாகி நாம் பயத்தோடு பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை நாங்கள் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு கால கிருபையை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடிக்கு, கிறிஸ்துவை உதாசீனப்படுத்தாதபடிக்கு உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும். வசனம் பேசினபடி நாளும் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.